ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சப்ட்ராக்ஷன். ஸோ எந்த மாதிரி அதை ஷார்ட்கட்டாக பண்ணலாம், எந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஹியர் நான் ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 4/5 - 1/6. ஸோ இதுக்கு எப்படி ஒரு ஈஸியாக ஒரு சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். நார்மலாக இந்த மாதிரி சப்ட்ராக்ஷன் கொடுக்கும்போது ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டினாமினேட்டர் எடுத்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை மேட்சிங்காக டினாமினேட்டர் நம்பர் சேமாக கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து ஸோ லாஸ்ட்டாக மைனஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஈஸி கால்குலேஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சைடும் கிராஸாக பார்த்துக்கோங்க. 6 4s are 24. தென் இந்த ரெண்டும் 5 1s are 5. ஸோ இந்த 6 4s are 24ங்கிறத நான் இந்த சைடு எழுதிக்கிறேன். 5 1s are 5ங்கிறத நான் இந்த சைடு எழுதிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டும் இந்த மாதிரி எழுதிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணலான்னா 24 - 5. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சரை நான் இங்கே எழுதியிருக்கேன். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண ஆன்சரை நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ 24 - 5. ஸோ மேலே ரெண்டையுமே மைனஸ் பண்ணோம். அந்த மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சரை மைனஸ் பண்ணோம். 24 - 5னா 19. ஸோ ஹியர் கீழே அந்த டினாமினேட்டரில் உள்ள வேல்யூவை ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணும். 5 6 are 30. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ கிவன் another example. 2/6 - 1/7. ஓகே, ஸோ இதுக்கு எந்த மாதிரி பாசிபிள் அப்படின்னா சேம் திங் 2 7. ஸோ இந்த 2 7 மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் 6 1. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் 2 7 2s are 14. 6 1s are 6. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி வர ஆன்சர் 14 - 6னா 14 - 6 8. 6 × 7 இந்த டினாமினேட்டரில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 6 × 7. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ எந்த மாதிரி ஒரு ஈஸியாக சப்ட்ராக்ஷன் பண்ணலான்னா இந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு இந்த டயகனல்ஸ் இந்த ரெண்டு இதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த சைடு எழுதிக்கோங்க. இந்த ரெண்டு ஆப்போசிட் சைடையும் மல்டிப்ளை பண்ணி இந்த சைடு எழுதிக்கோங்க. ஸோ ஹியர் மைனஸ் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சரை மைனஸ் பண்ணி நியூமரேட்டரில் எழுதுங்க. டினாமினேட்டரில் எழுதும்போது நம்ம ஆஸ் யூஷுவல் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி 6 7s are 42 அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். ஸோ இதுதான் ஈஸி சப்ட்ராக்ஷன் மெத்தட். ஓகே.